ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐயோட ஒரு ப்ராடக்ட் தான் எம்ஐ ஸ்மார்ட் எல்இடி டிஸ்க் லேப் 1S அப்படின்ற இந்த லைட்டை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க 2 சீலையும் பிரிச்சிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சீல் நம்ம கட் பண்ணியாச்சு. நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது சீல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. ஓகே, யூசர் மேனுவல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் பார்த்திங்கன்னா அனதர் இன்னொரு ஷேடான கலர், அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, லைட்டோட லெவலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தா தான் உங்களுக்கு வந்து லைட்டை ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு அடுத்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட்டுக்கு வந்து நமக்கு பேட்டரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இதுக்கு வந்து டேரெக்டாக பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதோட வால்டேஜ் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து 12 வாட்ஸ் 1 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிசி ஜாக் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சார்ஜர் எதாவது ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் லைட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்க மேலே இருக்க அட்டையை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேம்ப் இருக்குது. ஓகே, இந்த நம்ம லேம்பை அப்படியே பிடிச்சி வெளியே எடுக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து உள்ளே ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பார்த்து பொறுமையாகவே எடுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ லேம்பை வெளியே எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லேம்ப் எப்படி வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிறத வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேம்ப் வெளியே வந்துடும். இது வந்து இதுவும் ஒரு அட்டை தான். அடுத்தது நம்ம மேலே இருக்கிற இந்த இது எடுத்துடலாம். ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேம்ப் எடுத்தாச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா லேம்ப் வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இங்கே நமக்கு லேம்ப் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லாக் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேம்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற ஆங்கிளுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ லேம்போட ஓரியன்டேஷன் இதில் என்னென்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசி ஜாக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லேம்பை வந்து பவர் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன். இந்த பட்டன் வச்சு தான் நம்ம வந்து ரீசெட் பண்ணணும். அண்ட் தென் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை கூட கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து ரிமோட்லேயே உங்கள் லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இங்கே இருக்கிற இது பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது. அண்ட் தென் இதுலேயே வந்து பட்டன்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் அண்டு லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த லேம்பை வந்து நம்ம பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சார்ஜர் அடாப்டர் வந்து நம்ம வந்து பவரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆன் பண்ணிட்டு நம்ம லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். பேக் சைடில் இருக்க அந்த டிசி ஜாக்கில் வந்து நம்ம லைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நார்மலாக இந்த லேம்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேம்ப் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேம்போட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைட்டான ஒரு ஆரஞ்சு வரைக்கும் அந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பியூர் ஒயிட் அந்த அளவுக்கு வந்து நம்ம கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு கேமராவில் வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியுது. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட் ஆன் ஆகும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் அந்த பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டோட இன்டென்சிட்டி வந்து குறையும். இதே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைட்டோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் டு அனதர் ஒரு சன்செட் ஆகிற மாதிரியான ஒரு நம்ம ஃபோன்லலாம் நம்ம டார்க் நைட் மோட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக காட்டும், ஒரு மாதிரி வாமான கலர் காட்டும். அடுத்தது அதே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா பியூர் ஒயிட்டான கலர் வந்து நமக்கு வரும். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கேமராவில் காட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த லைட்டு
லைட்டோட ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட் எப்படி நம்ம வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லைவில் இருக்கும்போது அந்த வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்போம். அந்த வீடியோட கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இங்கே இருக்க ஸ்கொயர் பாக்ஸில் உங்களுக்கு காட்டும். இங்கே அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.